தலைவர் EVKS இளங்கோவன் அவருக்கு எதிர்பாக செய்கிற இந்த போராட்டம் வந்து ஜஸ்ட் அன் ஐ வாஷ். முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதை எடுத்து காட்டிட்டு இருக்கோம். என்ன கரப்ஷன் போயிட்டு இருக்கு அது காட்டிட்டு இருக்கோம். அது எல்லாத்துலேருந்து கவனத்தை வேறு திசையில் மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதிமுகலேருந்து. இது வரைக்கும் தலைவர் பொறுத்த வரைக்கும் யார் பற்றியும் தவறாக வார்த்தை பயன்படுத்ததே கிடையாது. அவர் பேசின விஷயம் நியாயமான விஷயம். இது வரைக்கும் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து அதிமுக சார்பாக நடக்கிற அத்தனையும் கரப்ஷன்ஸ் வந்து ஆதாரபூர்வமாக வெளியில் எடுத்துட்டு இருக்கிறாரு. அது அவங்க பயந்து போயிருக்காங்க. அந்த பயத்தில் தான் டு ஜஸ்ட் டைவர்ட் தி அட்டென்ஷன் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுடைய இந்த நடவடிக்கைகள் தற்போது தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தாக்குறது இது வந்து ஜனநாயகர் எதிராக இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் அதிமுகக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. சர்வாதிகாரம் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தி டெமோக்ரஸி. அண்ட் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனநாயகம் ரீதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். இது வரைக்கும் நாங்கள் அப்படி வந்து பர்னிங் எஃபிஜிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இது வந்து அதிமுக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிற ப்ராப்ளம்ஸ் நடக்கிற விஷயங்கள்ல திசை திருப்புறதுக்காக இதை நடத்திட்டு இருக்காங்க. பண்ணட்டும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தொடர்ந்து ஏன் பண்றாங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு அவங்க சார்பாக அதிமுக சார்பாக என்னென்ன கரப்ஷன் சார்ஜஸ் டெய்லி வெளியில எடுத்துட்டு இருக்கோம் அது வெளியில வரக்கூடாது. அந்த பயத்துல தான் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க உங்க முன்னாடி நின்றுட்டு தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னங்க எப்படி ஃபேஸ் பண்ணா தைரியமா தான் ஃபேஸ் பண்றோம். ஏங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு குற்றவாளியாக வெளியில வரும்போது நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அருண் ஜேட்லி அவர்கள் வந்து அகேன்ஸ்ட் புரோட்டோகால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்துட்டு வந்தாங்க. சமீபத்தில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வரும்போது புரோட்டோகாலுக்கு எதிராக வீட்டுக்கு போய் உங்களை சந்திச்சிருக்காங்க. இது வந்து அதிமுக பிஜேபி பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா there is some kind of an alliance talk இருக்கு. அதனால தான் they have to support each other. வேற வழியில் அவங்க ரெண்டு பேருக்கும் அது எதுக்காக ராஜா ADMK சார்பாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்கன்னா அது எனக்கு தெரியல. அது ராஜா அவர்கள் பதில் கொடுத்தா நல்லா இருக்கும். தனிநபர் என்ன இல்லைங்க தாக்குதலே இல்ல எப்படி அதான் சொன்னேன். EVKS இளங்கோவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பஸ்தர் மனைவி குழந்தைங்களோட பேர பேத்திங்களோட வாழ்ந்து கூடியவர். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது when a person with so much of dignity and respect இந்த மாதிரி பேசிருக்க மாட்டாரு. பேசல நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து என்ன சொல்றீங்க என்ன அப்படி பேசிட்டாங்க அப்படி எதுவுமே அவர் வந்து தவறாக பேசல. நான் புரோட்டோகால் பேசுறேன். அவர் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு அவ்வளவுதான். ஏன்னா புரோட்டோகாலுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. நாங்க என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு தான் இருப்போம். மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்க காங்கிரஸ்ல வந்து போராடிட்டு இருக்கோம். AIDMK இருந்து என்ன போராடிட்டு இருக்காங்க இல்ல ராஜா AIDMK சார்பாக எதுக்கு போய் வந்து தலைவருக்கு எதிர்த்து வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சொல்றாருன்னா அது அவர் போய் யார் சார்பாகவும் என்ன போய் கொடுக்கட்டும். ஆனா ஃபார் அஸ் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது ஒரே ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க தொடங்குவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க பதில் சொல்லட்டுமே. அவங்க எதுக்கு சந்திச்சாங்கன்னா முதல்ல சொல்லட்டுமே. நாளைக்கு சொல்லட்டும்.